டெக்னோ அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து Phantom 9 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இதுதான் ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வர ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டெக்னோவோட இந்த Phantom 9 ஸ்மார்ட் ஃபோனில் பற்றி பேசும்போது முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். பேக் சைடில் நமக்கு வந்து பிளாஸ்டிக் கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஒரு ஹோலோகிராஃபிக் டிசைனாக கொடுத்துருக்காங்க. கிரேடியன்ட் கலரில் வருது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோன்னா Realme 3 Proவில் இருந்த மாதிரியே உங்களுக்கு வித்தியாசமான டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்தவரையும் இல்லை 6.4 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ AMOLED டிஸ்பிளேங்கிறது ஒரு 17,000 செக்மெண்ட்டில் வர்றது ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃபுல் HD ரெசல்யூஷன் ஒரு டிஸ்பிளேயாக வருது. 19:5:9 இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோவாக இருக்குது. 600 nits வரையும் இதோட பிரைட்னஸ் போகுது. அதனால் டைரக்ட் சன்லைட்லேயும் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணும்போது கூட எந்த விதமான உங்களுக்கு டிஸ்பிளேயில் ஒரு பிரச்சனையும் வராது. ஈஸியாக வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து ஒரு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வர்றது இன்னொரு பெரிய விஷயம். அதாவது 17,000 செக்மெண்ட்டில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வர்றது இதான் மொதல் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லா ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து MediaTek Helio P35 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 2.3 GHz ஆக்டோகோர் ப்ராசர் நமக்கு 12 nm ப்ராசஸில் வந்து பில்ட் பண்ணுறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு IMG பவர் VR G8320 GPU வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து MediaTek Helio P22 சிப்செட் மாதிரியே அதே GPU தான் இது. ஆனால் இந்த GPUவோட கிளாக் ஸ்பீடை கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. அதனால் Helio P22 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் கேமிங் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ PUBG மாதிரியான கேம்ஸ் வந்து Helio P22வில் வந்து ஏற்கனவே லோ செட்டிங்ஸில் ஈஸியாக ரன் பண்ணுற காரணத்தினால நமக்கு Helio P35லையுமே ஈஸியாக ரன் பண்ணிடும். மிட் செட்டிங்ஸ் வரையும் உங்களுக்கு வந்து இந்த கேமில் வந்து ஈஸியாக விளாட முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹெவியான ஹாட்ஸ்பாட் லைன் மாதிரியான கேம்ஸ் கூட உங்களுக்கு வந்து லோ செட்டிங்ஸில் ஈஸியாக விளாடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் உள்ள RAM அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் பொறுத்தவரை இது ஒரே ஒரு வெர்ஷனில் தான் வருது. 6GB RAM இது 120GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. அப் டு 256GB எக்ஸ்டெண்டபிள் பண்ணிக்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட OS பொறுத்தவரையும் இது வந்து Android 9.0 பையில் வந்து இயங்குது. iOS 5 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இது டெக்னோவோட கஸ்டம் இன்டர்ஃபேஸ். அடுத்தபடியாக இன்னொரு ஃபோனோட இன்னொரு மேஜர் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனோட கேமரா. பேக் சைடில் நமக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா ஒரு 16 MP கேமரா வித் f1.85 ஆப்பர்ச்சரோட வருது. இது வந்து குவாட் LED ஃப்ளாஷ் சப்போர்ட் இந்த கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா ஒரு 8 MP அல்ட்ரா வைட் கேமரா வருது. 100 degrees வரையும் உங்களுக்கு வந்து வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் கேப்சர் பண்ண முடியும். f2.4 ஆப்பர்ச்சரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2.5 மேக்ரோ ஃபோட்டோகிராஃபியோட சப்போர்ட்டும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி மூணாவது கேமரா பொறுத்தவரையும் இதில் வந்து 2 MP டெப்த் சென்சார் வித் f2.8 ஆப்பர்ச்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. அது மட்டும் இல்லாமல் செல்ஃபி கேமராலையும் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 32 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருந்தாங்க. f2.0 ஆப்பர்ச்சரில் இருக்குது. இந்த கேமராவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டியூயல் LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக சைட் பை சைடாக இந்த LED ஃப்ளாஷை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிக்சல் பைண்டிங்கோட சப்போர்ட்டும் இந்த ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் கொடுத்துருக்கிற காரணத்தினால இன்டர்போலேட் பண்ணி லோ லைட் ஷாட்ஸ்லாம் உங்களால் செல்ஃபியில் எடுக்க முடியும். பிக்சல் பைண்டிங் பண்ணுறதுனால இது வந்து 8 MP ஷார்ட்ஸாக உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். அது ரொம்ப ஷார்ப்பாகவும் கிறிஸ்பாகவும் உங்களுக்கு வந்து லோ லைட் ஃபோட்டோகிராஃபி அருமையாகவும் இருக்கும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏசியின் ரெகக்னேஷனும் நிறைய ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. பியூட்டிஃபை மாதிரியான மோடும் இருக்குது. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரி கொஞ்சம் நெகட்டிவாக தருது. அதாவது 3500 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. ஒரு 4000 கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இருந்தாலும் ஓகே இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. மற்றபடி இதில் வந்து டூயல் 4G VoLTE சப்போர்ட் இருக்குது. டூயல் பேண்ட் வைஃபை ப்ளூடூத் வெர்ஷன் 5 மாதிரியான சப்போர்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டைப் C கேபிள் கொடுக்கல சார்ஜ் பண்ணுறதுக்கு. அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். மற்றபடி நமக்கு மைக்ரோ USB கேபிள் வந்து சார்ஜிங் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த டெக்னோ Phantom 9 ஸ்மார்ட் ஃபோன் வந்து லேப்லேண்ட் அரோரா அப்படிங்கிற ஒரு கலரில் மட்டும் தான் வருது. இதோட விலையை பொறுத்தவரையும் 14,999 அப்படின்னு சொல்லி விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஜூன் 17ஆம் தேதியிலேருந்து இது ஃப்ளிப்கார்ட்லோட எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்க இருக்குது. ஸோ இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயணிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி மேலும் பல வீடியோ இருக்கிறது நான் டெக் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.